பிலாங்ஸ் ஹியர். அதனால் நீங்களும் அதற்கான கான்ட்ரிபியூஷன் தர உங்களை அன்பாக கேட்கிறேன். சரி, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எடுத்து வாசிங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரி, இந்த நாளுக்கான வேத பகுதி மத்தேயு 11. நமக்கு என்ன செய்யணும் நமக்கு தெரியும். சொல்கிறதுக்கு முன்பாகவே நாம் எல்லாரும் எழுது நின்று மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28லேருந்து 3 வசனங்கள் தான். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28லேருந்து 30 வரைக்கும் வாசிங்க. மனப்பாடமாக கூட நீங்கள் சொல்லலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். சரி, உட்காருவோம். இந்த நாளில் சபைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன். அதை தாண்டி சபைக்கு நாளில் அநேகர் ஒரு தேவையோடு, பாரத்தோடு, ஒரு கலக்கத்தோடு, ஒரு ரெஸ்ட் இல்லாமல், ரெஸ்ட்லெஸ்ஸாக, இல்லை இளைப்பாறுதல் இல்லாமல் நிறைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட்லாம் கேட்டோம். விக்கியோட திருமணத்துக்காக நிறையா ப்ரெஷர்ஸ், நிறையா டென்ஷன், நிறைய பலவீனங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் சர்ச்சுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட, இல்லை தேவைகளோட, பாரத்தோடு கூட நீங்கள் வந்திருப்பீங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கணக்குப்படியாய் 2021 7,50,000 பேர் எதனால் மரித்தார்கள் என்றால் அதிக வேலைகளினால் மரித்தார்களாம். ஓவர் ஒர்க், ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர் ப்ரெஷர்னால் 7,50,000 பேர் 2021 மரித்திருக்கிறார்கள். காரணம் வேலை ப்ரெஷராக இருக்கட்டும். இதே போல் வாரத்தில் 55 மணி நேரத்திற்கு மேலே வேலை செய்கிற நபர்களுக்கு 35% அதிக வாய்ப்பு ஸ்ட்ரோக் வர்றதுக்கும், ஹார்ட் டிசீஸ் வர்றதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு அதிக வேலைகளும், அதிக ப்ரெஷரும், அதிக டென்ஷனும் என்ன செய்யறதுன்னா அவனுடைய ஃபிசிக்கல் பாடிக்கும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது ரொம்ப டேஞ்சராக இருக்கிறது. பட் காட் கிளியர்லி சேஸ் ஹியர் டுடே, ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு இளைப்பாறுதலை குறித்து, ரெஸ்ட்டை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாளில் சபையில் அநேகருக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் ரெஸ்ட் இல்லை. பைபிள்ஸ் படி ஆண்டவர் கிரியேஷனை செய்யும் பொழுது 6 நாள் வேலை செய்து 7ஆவது நாள் ஓய்வு எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டதுனால ஓய்வு எடுக்கலை, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் ஒரு காரியத்தை செய்தார். என்னன்னா, வேலை செய்ய வேண்டியது அவசியம்தான், ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம்தான். அதே போல் பாடிக்கு மைண்டுக்கும் ரெஸ்ட் தேவை. ஒரு ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்கும்பொழுது ஒரு நபர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு லாரி ஓட்டுற நபர் தான். அவர் பெருமையாக சொல்லுகிறார், என்னென்னா, நான் தூங்காமல் வேலை செய்வேங்க, எனக்கு எதுக்கு நான் கரெக்டாக டைமுக்கு லோட் அடிச்சிருவேன், நான் இந்த மணி நேரத்துக்குள்ளே ரெக்கார்டெல்லாம் நான் பிரேக் பண்ணுறேன், நான் ஓய்வெல்லாம் இது பண்ண மாட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னை பெருமைப்படுத்தி கொள்கிறார். வேலை செய்வது, அதை குறித்து, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் வேதாகமம் நமக்கு இளைப்பாறுதலை குறித்து ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறது. அநேகர் சபைக்கு ஏன் வரல? காரணம், ஓட்டி பண்ணுறேன், நிறைய வேலைகள் செய்கிறேன், வேலை காலையில் போனால் நான் நைட்டு தான் வரேன், ஓவர் ஒர்க் பண்ணுறேன், ஓட்டி பண்ணுறேன், அதிக வேலைகள் செய்கிறேன், என்னுடைய திராணிக்கு மேலாக நான் அதிகமாக உழைக்கிறேன். சபையில் வாரங்களில் ஏன் சபைக்கு ஆராதனைக்கு வரதில்லைன்னு கேட்டால், இந்த க்ரௌட் இன்னைக்கு சண்டே மட்டும்தான் வருது, காரணம் இன்னைக்கு லீவ். இல்லை அப்படின்னா வாரங்களில் ஏன் ஈவினிங் வர முடியல, சபைக்கு ஏன் வர முடியல, ஆண்டவருக்கு ஏன் நேரத்தை கொடுக்க முடியலன்னா ஓவர் ஒர்க், ஓட்டி பண்ணுறேன். என் லைஃப் ஸ்டைலை எப்படி மாறிடுச்சுன்னா, அதிக வேலைகள் செய்யணும், அதிக உடல் உழைப்பு எல்லாவற்றையும் நம்ம செய்கிறோம், ஆனால் நமக்கு இளைப்பாறுதல் எந்த மனுஷனுக்கும் இல்லை. ரெஸ்ட் நமக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சில காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் நமக்கு டீச் பண்ணுற காரியத்தை இந்த நாளில் நம்ம அதற்கு நம்ம செவிகளை கொடுப்போம். மத்தேயு 11:28 வரைக்குமே ஒரு விஷயம் நீங்கள் வாசிங்க.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அந்த 28 பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இங்கிலீஷில் அந்த வேர்ஸ் சொல்லப்பட்டிருக்கு, கம் டு மீ. ஒரு இன்விடேஷன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். என்னன்னா, கம் டு மீ. ஆண்டவரிடத்தில் வாங்க, என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். சின்ன பிள்ளைங்கிட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறப்ப என்னை நேசித்தவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை இங்கே வந்து அதை பாருன்னு சொல்கிறப்ப நான் ஒரு சந்தோஷமாக, ஒரு எக்ஸைட்டாக என்ன நமக்காக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவர் பின்னாடி போய் பார்க்குற அனுபவம் இருக்குது. நீங்களே பிள்ளைங்கிட்ட நீங்கள் நேசிக்கிற உங்களை பிள்ளைகள் உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கன்னா, ஜெரோலின் தாத்தா முருகன் அவர்களை அதிகமாக நேசிச்சுன்னா, ஜெரோலின் நீங்கள் வா, நான் ஒரு இது காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறப்ப ஜெரோலின் என்ன செய்வாங்க, கொஞ்சம் வளர்ந்துட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அந்த என்ன செய்வாங்க, தாத்தா ஏதோ வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சந்தோஷமாக பின்னாடி. காரணம், ஒருவரை நீங்கள் அதிகமாக நேசிக்கும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது வருகிற மகிழ்ச்சி தனி. இந்த நாளில் நீங்கள் அதிகமாக நேசிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருந்தால், ஆண்டவர் இந்த நாளில் அவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு தடை செய்யாதீர்கள். பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறதுனா, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அதாவது ஒரு சிறு பிள்ளைகிட்ட எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும், தாத்தா சொன்னால் நல்ல காரியங்கள் தான் சொல்லுவாருன்னு சொல்லி அந்த பிள்ளை பின்னாடியே சந்தோஷமாய் போகிறது போல, இந்த நாளில் சிறு பிள்ளையின் விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே உங்களுக்கு பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு டிவி ஸ்டாரோ சூப்பர் ஸ்டாரோ உங்களை அழைக்கலை, ஏதோ ஒரு பிரபலமான ஞானியோ இல்லை ஒரு பிரபலமான ஒரு நபரோ ஒரு செலிப்ரிட்டியோ உங்களை பின் செல்லும்படியாய், உங்களை ஃபாலோ பண்ணும்படியாய் அழைக்கலை, அவர்களை ஃபாலோ பண்ணும்படியாய். இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் உங்களை அழைக்கிறார். எதற்காகனா, அவர் செய்த காரியம் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க. அவருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணார், அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்ணார். ஹார்ட் ஒர்க் பண்ணார், அவரை புளிந்தார்கள், அவரை பர்சிக்யூட் பண்ணாங்க, துரத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவர் எல்லாவற்றிலும் கொடுக்க வேண்டிய நேரங்களை எல்லாவற்றிலும் கொடுத்ததை பார்க்கிறோம். பாருங்கள், 13 தடவை காஸ்பல் அக்கௌண்ட்டில் ஆண்டவர் கம் டு மீ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார், நம்மளை அழைக்கிறார். பாருங்கள், மத்தேயு 8:23 வசனங்கள்லேருந்து 25 வரைக்கும் வாசிங்க. ஆண்டவர் நமக்கு காண்பித்த வழிகளை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி இன்டெப்த் ஸ்டடி நம்ம செய்ய போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பின் செல்லும்படியாக என்னென்ன காரியங்களை நமக்கு சொல்ல இருக்கிறார் என்பதை பார்ப்போம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். ஆண்டவராக இயேசு அவருக்கு உண்மையிலே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. காரணம், அவர் வேலை செய்து நிறைய ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். பாடி ஃபுல் டயர்டாகிடுச்சு. ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய பாடிக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட் அவர் என்ன செய்கிறார், சுற்றி பார்த்தா எப்படி இருக்குன்னா, படகு போய்கொண்டு இருக்கிறது. சுற்றி இருக்கிற இடத்துல காற்று பயங்கரமாக அடிக்குது. எப்படிப்பட்ட காற்றுனா, மரணத்திற்கு ஏதுவான, அதாவது இந்த காற்று அந்த படகை கண்டிப்பாக கவுத்தி எல்லாரையும் கொன்றுவிடும் என்கிற சூழ்நிலை அந்த படகுல இருக்குது. அந்த படகுக்குள்ளாக இயேசு என்ன செய்கிறாரா, நித்திரை செய்கிறார். இஸ் ரெஸ்டிங். பாருங்கள், இதிலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோன்னா, உங்கள் சூழ்நிலையில், உங்கள் வாழ்க்கை என்ற படகுல உங்களுக்கு சுற்றி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், ஆண்டவராக இயேசு எப்படி அவர் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து தன் ஜீவன், ஏன்னா என்னுடைய மரணமும் ஜீவனும் ஆண்டவருடைய அதிகாரத்திற்குள்ளாக இருக்கின்றதை அவர் தெரிந்ததுனால, எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இது என் ஜீவனை எடுக்காது என்பதை நம்பினதுனால் he rest himself. இந்த நாளில் எத்தனை பேர், எனக்கு பெரிய ப்ரெஷர், எத்தனையோ டென்ஷன் இருக்குது உலகத்தில், என் வீடு என்கிற படகை தாண்டி நான் வெளியே பார்த்தேன்னா பெரிய காற்று அடிக்குது, பெரிய பிரச்சனை இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, டென்ஷன் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் அதன் மத்தியிலே உங்களால் ரெஸ்ட் பண்ண முடியும்? அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், இந்த புயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்ற முடியும்.
God has the power to change all the storms in your life. எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் தேவனால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். All you have to do is rest in Him. Rest in Him. ஆண்டவருக்குள்ளாக ஓய்வெடுங்கள், ஆண்டவருக்குள்ளாக ரெஸ்ட் பண்ணுங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 11-12 வாசிங்க. லூக்கா 6:11-12. உங்களுக்கு எடுக்க சிரமமாக இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல வரும். யூ கேன் ரீட் ஃப்ரம் தேர். அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு ஆலோசித்தார்கள். பாருங்க, அவரை சுற்றி ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, இவரை ஏதாவது செய்யணும் என்று அவரை சுற்றி ஒரு பெரிய ப்ரெஷர், அவருக்கு விரோதமாய் பெரிய காரியங்களை செய்யும் பொழுது இயேசு அவருக்கான தனியான நேரங்களை எடுத்து ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் ஏன் பிரதர் சபைக்கு வர முடியல, ஏன் சபைக்கு ப்ரேயர் பண்ண வரமாட்டீங்க அப்படின்னா, எங்களுக்கு இருக்க ப்ரெஷரே பெருசு பிரதர், உங்களுக்கு தெரியாது, அது என்னுடைய பிரச்சனைகளே பெருசு, அதனால தான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க முடியலன்னு நாம் சொல்லுகிறோம். ஆனால் இயேசு என்ன செய்தார்னா, அவருக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி அவரை கொலை செய்யும்படியாக எவ்வளோ ப்ரெஷர் அவருக்கு வந்தாலும் தன்னுடைய நேரத்தை ஜெபத்திற்கு அவர் அர்ப்பணித்தாராம். He rested in God's hand. ஆண்டவருடைய கரங்களில் தன்னுடைய ஜீவனையும் சரி தன்னுடைய வாழ்க்கையும் சரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தனக்கு நேரங்களை கொடுத்து ஜெபம் பண்ணினார். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாய் வரும்பொழுது, குழப்பங்கள் வரும்பொழுது, நிறைய சோர்வுகள் வரும்பொழுது, ப்ரெஷர்ஸ் நிறைய பில்ட் ஆகும்போது எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து ஜெபிக்க வரீங்க? ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு டெம்ப்ளேட்டாக வேதாகமத்தில் கொடுத்துருக்கா. உலகம் சொல்லும், நீ பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக வேலை செய், இன்னும் அதிகமாக ஹார்ட் ஒர்க் போடு, பிரச்சனைகள் மாறும்னு சொல்லி உலகம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, உங்கள் குலத்துக்கு ப்ரெஷர் அதிகமாக வரும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். காரணம், God can change the situation. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய டிஸ்ட்ரெஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அமைதியாய் ஆண்டுடைய சமூகத்தில் தனியே மலையின் மேல் ஏறி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 6:15 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அவருக்கு விரோதமாய் எவ்வளோ காரியங்கள் வந்தாலும், ப்ரெஷர்ஸ் வந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில், பிதாவானவருடைய கரத்தில் அவர் தனிமையாக இருந்து ஜெபிக்க நேரங்களை செலவிட்டார் என்று பார்க்க. அதே போல் மத்தேயு 14:23 வாசிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். பாருங்க, ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிற காரியம், நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய வேலைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணிகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, தகப்பனுடைய பணிகள் ரொம்ப பெருசு, ஐநோ தாயோட பணி ரொம்ப பெருசு இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக கொண்டு வரதில் மனிதர்கள் தவறுகிறார்கள். ஒன்று வேலைன்னு போயிட்டா ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லைனா குடும்பம்னு போயிட்டா வேலையை விட்டுட்டு குடும்பத்திற்கு நேரத்தை செலவிடுகிறார்கள். எதையுமே பேலன்ஸ்டாக செய்கிறதில்ல. ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஒரு பேலன்ஸ்ட் லைஃப் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அந்த 28ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற இன்விடேஷன், அந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீக் வேர்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல் அப்படின்ற எல்லோரும் என்கிற அந்த வார்த்தைக்கு கிரேக்க பதம் என்ன சொல்லுகிறதுனா, எந்த மனிதனால இருந்தாலும் சரி, எந்த உலகத்தில் இருக்க எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் வாங்க. அதாவது என்ன சொல்ல வருகிறார்னா, எல்லா மனுஷனுக்கும் ரெஸ்ட் தேவை. 3 வகையான ரெஸ்ட் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. எல்லா மனிதனுக்கும் ரெஸ்ட் அவசியம். எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ரெஸ்ட் அவசியம். முதலாவது ரெஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறன்னா, எபேசியர் நமக்கு 2 சொன்னது போல ரட்சிப்பு என்கிற அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக முதலாவது நம்ம பிரவேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய ஜனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த மலைக்கு போயிட்டேன்னா, இல்லை இந்த இடத்துல நான் போய் சந்திச்சிட்டேன், இல்லை பார்த்துட்டேன் அப்படின்னா என்னுடைய பாவம் எல்லாம் கழிஞ்சிரும்,
இல்லை என்னுடைய காரியங்கள் எல்லாம் சரியாயிடும், நான் ஏதாவது ஒரு பிரயாசத்தை போட்டு நான் வேலைகளை செய்தேன்னா எனக்கு ரட்சிப்பு கிடைத்து விடும் என்று இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. நான் இந்த பர்ச்சேஸ்லாம் பண்ண போகும்பொழுது ஒரு கடையில் உட்காந்துட்டு கொட்டேஷன் வாங்கிட்டு இருக்கிறப்ப பாரிஸில் ரிச்சி ஸ்ட்ரீட்டில், அப்போ ஒரு நபர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டெல்லாம் கேட்கல, அவர் ரொம்ப சத்தமாக தான் பேசினார். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் சொல்லிகிட்டு இருக்க கிறிஸ்துவ அல்லாத ஒரு மனிதர், அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, நீ இந்த நன்மையெல்லாம் செஞ்சேன்னா உனக்கு இன்மையில் உனக்கு கூலி கிடைக்கும், நீ இதெல்லாம் செஞ்சேன்னா உனக்கு கூலி கிடைக்கும், நீ ஒர்க் பண்ணேன்னா நீ அந்த காரியத்தை உன்னால் ஏர்ன் பண்ண முடியும், நீ செஞ்சேன்னா உனக்கு இன்மையில் உனக்கு அந்த காரியங்கள் கிடைக்கும், ஒர்க் ஃபார் இட், ஒர்க் அதுக்காக வேலை செய், உன் ரட்சிப்புக்காக நீ என்ன செய், வேலை செய்து கொண்டே இருந்தனா உனக்கு பரலோகம் போகும்பொழுது ஒரு நாள் அதற்கான கூலி கிடைக்கும் என்று நமக்கு அந்த நபர், உலகத்தில் இருக்கிற நபர் சொல்கிறார். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ ரட்சிப்பிற்காக வேலை செய்ய வேண்டாம், நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்குள்ளாக இளைப்பாரு, அவரே உனக்கு ரட்சிப்பும் மீட்புமாக இருக்கிறார். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்? உங்கள் ஆமேனை வச்சு நான் என்னத்தை செய்ய போகிறேன்? ஒரு கோட்டையும் கட்ட முடியாது. பாருங்க, அவருடைய ரட்சிப்பிற்குள்ளாக முதலாவது இளைப்பாற வேண்டும். அவரே நமக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அல்லாமல் நமக்கு வழி இல்லை. நீங்கள் எவ்வளோதான் வேலை செய்து நான் நல்லவனாக இருக்கணும் நீங்கள் முயற்சி செய்தாலும் அது உங்களை பரலோகத்தில் கொண்டு போகாது. பரலோகத்திற்கு கொண்டு போகிற ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். இரண்டாவது காரியம், எதற்குள்ளாக இளைப்பாற வேண்டும் என்றால் ஆண்டோடைய அன்பின் கரத்திற்குள்ளாக இளைப்பாற வேண்டும். குயவனே குயவனே நம்ம ஒரு பாட்டு பாடினோம். ஆண்டவரே என்னை உங்களுடைய சித்தம் போல என்ன செய்யுங்க, பரிசுத்தமாக வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவருடைய அன்பின் கரத்திற்குள்ளாக நீங்கள் வணைந்து கொள்ள உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். இரண்டாவது காரியம், அவர் நம்மளை சாங்டிஃபை பண்ணுகிறார். அவரை போல என்னை மாற்றுகிறார். அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக போக வேண்டும். பைபிள் ஸ்டடிக்கு வருகிறவர்களுக்கு தெரியும், சாந்த குணத்தை பற்றி நான் பேசும்பொழுது அதோட மெயினான விளக்கங்கள்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் சண்டே ஆராதனைக்கு வரதோ இல்லையோ, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க, ஏன்னா சண்டே லீவ் இருக்கனால கூட்டமாக வரீங்க. ஆனால் முக்கியமான இந்த பைபிள் ஸ்டடியை நீங்கள் மிஸ் பண்ணாது. நிறைய பேர் பைபிள் ஸ்டடிக்கு வரதில்லை. ஸோ அதனால் கிவ் யூர் டைம் ஃபார் காட். ஆண்டோடைய சத்தியத்தில் வளர்கிறதுக்கு நீங்கள் நேரங்களை கொடுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, ஆண்டோடைய அன்பின் கரத்திற்குள்ளாக வணையை அர்ப்பணிக்கணும். நம்ம மாம்சத்தை ஆண்டோடைய கண்ட்ரோலில் ஒப்பு கொடுக்கணும். எப்படின்னா, ஒரு குதிரை நினச்சதுன்னா அதோட வேகம் சரி, அதோடைய வலிமை சரி, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நபர் என்ன செய்கிறான், ஒரு ஹார்னஸை வச்சு அந்த கடிவாளத்தை வைத்து அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு வல்லமையுள்ள ஒரு மிருகத்தை ஒரு கடிவாளத்தினால என்ன செய்கிறான், ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுகிறான். எவ்வளோ பெரிய நீங்கள் புல்லட் வண்டிலாம் இருக்குது, புல்லட் வண்டி எவ்வளோ பெரிய இன்ஜின் உள்ள பைக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அது எல்லாம் ஒரு நபர் என்ன செய்கிறான், நினச்சா அந்த இன்ஜின் அந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடு 200 கிலோமீட்டர் ஸ்பீடெலாம் போக முடியும். ஆனால் ஒரு நபர் என்ன செய்கிறான், அந்த வண்டியை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு நேராக அதை இது பண்ணுறான். அதே போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சாந்தம் வரும், அன்பு வரும், விசுவாசம் வரும். உங்கள் மாம்சத்துலேருந்து ஜெயிக்க வேண்டிய பலன் எல்லாம் ஆண்டவர்கிட்டருந்து வரும். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாம் பவர்ஃபுல்லான பீப்புள் தான். நினச்சாங்கன்னா குடும்பத்தை ரெண்டாக்க முடியும், இல்லை குடும்பமே ரெண்டாக முடியும், சண்டை போட முடியும், பிரச்சனைகளை இழுக்க முடியும், ரோட்டில் சும்மா போனால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் உங்கள் மாம்சத்தை ஆண்டவருடைய கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் வணைந்து கொண்டே இருக்கப்படுவீங்க. ஆமே. இரண்டாவது காரியம், அப்படி அன்பின் கரத்திற்குள்ளாக நீங்கள் இளைப்பாற வேண்டும். மூன்றாவது காரியம், அவருடைய அழைப்பு எங்கே ரெஸ்ட் பண்ணுவோன்னா பரலோகத்தில், நித்தியத்தில், அவருடைய பிரசனத்தில் நம்ம நித்தியமாய் அவரோடு கூட நாம் இளைப்பார்வோம். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு அழைக்கிற காரியம் என்னென்னா, கம் அண்ட் ஃபாலோ மீ. சரி, இப்போ ஆண்டவரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்மளை குறித்து நம்ம பார்க்க, நம்ம என்ன செய்ய வேண்டும், நமக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று பார்க்கலாம். பாருங்கள், கிரீக் வேர்ட் அந்த 28ஆம் வசனத்தை வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அதோட கிரீக் டேர்ம் என்னன்னா வருத்தப்பட்டு, அதாவது ஸ்ட்ரெஸ்னால எக்ஸாஷன், அதாவது எனர்ஜி எல்லாம் போனவங்க எல்லாம், நிறைய வேலை செஞ்சவங்கலாம் எப்படி எக்ஸாஸ்ட் ஆகி படுத்திருப்பாங்க. நாங்கள் 3 நாளாக நாங்கள் அலைஞ்சு நாங்கள் சர்ச்சில் வரும்பொழுது அப்பாடான்னு படுத்தலாம். அப்படிப்பட்ட நபர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா எனர்ஜியும் போன நபர்கள், எல்லாமே ட்ரெயின் ஆகி போய் இருக்கிற நபர்களை ஆண்டவர் அழைக்கிறார்.
நீ இந்த உலகத்தில் எவ்வளோ வேலைகளை செய்து நீ ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி பலனற்று போய், ஆவியில் பலனற்று போய், ஃபிசிக்கல் பாடியில் பலனற்று போய் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கம் டு மீ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் ரெஸ்ட் இல்லாமல் அதிக வேலைகளை செய்கிறீங்க, உங்கள் நேரத்தை ரெஸ்ட்டுக்கு கொடுக்கறதில்ல. ஆண்டவர் இந்த நாளில் உங்களிடத்தில் பேசுகிற காரியம், கிவ் டைம் ஃபார் ரெஸ்ட். ரெண்டாவது காரியம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, பாரம் சுமக்கிறவர்கள். இந்த நாளில் மனிதர்கள் மாடை காட்டிலும் அதிகமாய் பாரம் சுமக்கிறோம். வேறு எதெல்லாம் பாரம் சுமக்கிற மிருகங்கள்? கழுதையை காட்டிலும் மனிதர்கள் அதிகமாய் பாரங்களை உலகத்தில் சுமக்கிறோம். we are the beast of burden. அதாவது உலகத்தில் ஒரு மிருகத்துக்கு கூட இவ்வளோதான் பாரம் சுமக்க முடியும் அப்படின்னா, மனிதர்கள் தங்களுடைய தலையின் மேல், தங்களுடைய ஷோல்டர்ஸ் மேல் அவ்வளோ பாரங்களை சுமக்கிறீர்கள். அந்த பாரமே நம்மளை ஆங்ஸைட்டிக்குள்ளே, நம்மளை டிப்ரெஷனுக்குள்ளே, நம்மளை அழிவுக்கு நேராக நம்மளை கொண்டு செல்கிறது. ஆனால் இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். 31% அடல்ட்ஸ் எல்லாருக்கும் அதிக லெவல் ஸ்ட்ரெஸ் இருக்கான். என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, வாலிபர்களுக்கு அதை காட்டிலும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கான், பாரம் இருக்கிறாங்க. அப்படி என்ன பாரம் இருக்குன்னு வாலிபர்களை கேட்கணும்னு எனக்கு ஆசை. என்னடா ஜேசன், சீட்டு கிடைக்க மாட்டேங்குது, காலேஜில் படிக்க முடியல, பேனா வாங்க முடியல, அப்படிப்பட்ட பாரங்களா? என்ன வாலிபர்களுக்கு பாரம் இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த உலகம் நமக்கு சொல்லுகிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அதிகமாய் பாரம் சுமக்கிறவர்கள் வாலிபர்களாக இருக்கிறாங்க, அடல்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நாளில் உங்கள் பாஸ் உங்களுக்கு நான் ரெஸ்ட்டு தரேன்னு சொல்கிறால் சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை யாரோ ஒரு நபர் உங்களுக்கு ரெஸ்ட்டு தரேன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இங்கே இதில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் அப்படின்னா என்ன? அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ரெஸ்ட்னா என்னது அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக ரெஸ்ட் பண்ணும்பொழுது என் சூழ்நிலை, என் பாரங்கள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்கிற இளைப்பாறுதலுக்குள்ளாக நீங்கள் போயிடுவீங்க. ஆமே. எத்தனை பேர் ஆமீன் சார்? எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீங்க இங்கே? யாரு? சூப்பர், உற்சாகமாக இருங்க. ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறார். God will give you rest. அவருக்குள்ளாக நீங்கள் ரெஸ்ட் பண்ணும் பொழுது எவ்வளோ பெரிய பிரச்சனை, நாளைக்கு எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியல, ஆனால் நீங்கள் படுக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி உங்கள் பாரத்தை எல்லாவற்றையும் ஆட்ட கொடுத்துருங்களா. நிம்மதியான தூக்கத்தை தூங்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். காரணம், ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால், God, there is one God who cares for you. ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். அதனால உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் கையில் கொடுத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் கம் டு மீ. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? அவரை பின்பற்றுகிறது கிடையாது, அதுதான் பிரச்சனை. நான் ஆண்டவரை பின்பற்றேன் பிரதர், ஆண்டவரை நான் பின் செல்கிறேன், அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்கிறது ஓகே, ஆனால் அதன்படி செய்கிறோமானா பார்த்தா கிடையவே கிடையாது. நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறது இல்லை. அவரை பின்பற்றுவோமானால் அவர் செய்தபடி நாமும் செய்வோம். சரி, 29ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச வசனமாக இருக்கு, நம்ம இதுக்கு கவனத்தை செலுத்துவோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இதோட கிரீக் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஜூகோஸ் என்கிற வார்த்தை. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் உலகத்தில் அந்த ஜஸ்டிஸ்க்கு அடையாளமாக 2 இது வச்சுருப்பாங்க, ரெண்டு தராசு வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த 2 ஆக்ஸ் எதை குறிக்கிறதுனா, லாஸ், ரெகுலேஷன்ஸ், த ஜஸ்டிஸ் எல்லாமே அந்த 2 ஆக்ஸை குறிக்கிறதா இருக்கிறது. அதற்கு மேலாக வைக்கிறது தான் என்னது உங்களுக்கு தெரியும், நீங்கள் நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாடெல்லாம் கொண்டு செல்றதுக்கு நடுவில் ஒரு இது வைப்பாங்க, அது பேர் யோக்குன்னு சொல்லுவாங்க, நுகம் அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இந்த உலகத்தில் நியாயப்பிரமாணங்களும் எல்லா சட்டத்திட்டங்களும் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அது எல்லாம் நிறைவேற்றும்படியாய் மேலே அவருடைய யோக்காகிய கிருபையை நமக்கு வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, என்னுடைய நுகத்தை என்ன செய்யுங்க, இந்த லாஸ், ரெகுலேஷன், நியாயப்பிரமாணம் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய நுகத்தை வையுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்ட் தரேன்.
இந்த உலகத்தில் நான் நல்லவனாக இருக்கணும், ஆண்டவருடைய பார்வையில் நான் படணும்னா, ஆண்டவருக்கு பிரியமுள்ள நபராக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? ஆண்டவர் என்ன நோக்கி பார்க்கணுன்னா, ஆண்டவர் என்ன நேசிக்கணும்னா நான் என்ன செய்யணும் பாஸ்டர் நீங்கள் கேட்கலாம். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவருடைய நான் என்ன செஞ்சால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குன்னு சொல்கிறத யோசிக்கிறத விட்டு அவருடைய கிருபை என்கிற அந்த நுகத்தை உங்கள் வாழ்க்கையில் போடுங்க. ஆண்டவர் இந்த நாளில் அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். எந்த நபராக இருந்தாலும் சரி, இந்த நாளில் சபை இதனால் சபைக்கு கொஞ்சம் வால்யூம் ஏற்றுங்க. இதனால் சபைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார்கள். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியோர் வரைக்கும் இந்நாளில் வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், காட் லவ்ஸ் யூ ஸோ மச். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய வழிகளை பின்பற்றுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது He gives you rest. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ரட்சிப்பை குறித்ததான இளைப்பாறுதல், இந்த உலகத்தில் இருக்கிற பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கான இளைப்பாறுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் இழந்து போன சந்தோஷத்தை தேவன் தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 29ஆம் வசனம் சொல்லுகிற முதலாவது அவரை குறித்து சொல்லும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இந்த நாளில் நான் என்ன குறித்து நான் போடணும் அப்படின்னு நான் வேதாகமத்தை நான் என்ன குறித்து நான் எழுதியிருக்கணும்னு நினச்சேன்னா, நான் ஒரு மேசியாவாக இருந்திருந்தேன்னா, மேசியாவாக என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது. என்னுடைய மாம்சத்தில் நான் எழுதியிருப்பேன்னா, நான் யார் தெரியுமா, இந்த கோத்திரத்துலேருந்து நான் அந்த வல்லமையுள்ள ராஜாவுடைய பையன், நான் வல்லமையுள்ள தேவன், நான் பராக்கிரமம் செய்கிற கர்த்தர், நான் இவ்வளோ பெரிய ஆளு, நான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி எழுதியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய குணாதிசயம் எழுதும் பொழுது 2 காரியங்களை சொல்லுகிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், பரலோகத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொல்லுகிறார், என்னுடைய குவாலிட்டிஸை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய குவாலிட்டிஸ் எப்படின்னா, நான் பெரிய ஆளுனா, நான் மேன்மை உள்ளவன், பெருமை இல்லை, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். எத்தனை பேருக்குள்ளாக இந்த உலகத்தில் தாழ்மையும் சாந்தமும் இருக்கிறது? நம்ம இந்த உலகத்தில் போனோன்னா சண்டை தான், எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் போராட்டம், நமக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ அக்ரெஷன் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஃபாலோ மை ஃபுட் ஸ்டெப்ஸ், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இந்த உலகத்தில் தேவையான விஷயம் என்னென்னா, நீங்கள் போடுற சண்டையில் கோபம் இல்லை, அதிகாரம் இல்லை. இந்த உலகத்திற்கு தேவை சாந்தமும் தாழ்மையும் அவசியம். இந்த உலகத்தில் அது இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் அதை காட்டுங்க ஜனங்களுக்கு. அவர்கள் சண்டை போட்டாங்க, அதனால் நானும் சண்டை போட்டேன். அவங்க என்னை எதிர்த்து பேசிட்டாங்க, நானும் அதனால் எதிர்த்து பேசினேன். அவன் என்னை கெட்ட வார்த்தை பேசிட்டான், அதனால் நான் 4 கெட்ட வார்த்தை பேசினேன். இல்லை, God doesn't call you for that. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை அழைக்கிற காரியம் என்னென்னா, அவரை போல வாழ ஒப்பு கொடுங்க. சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த நாளில் ஆண்டவரை போல பிலிப்பியரில் பவுல் எழுதுகிறார், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை என்ன செஞ்சாராம், தன்னுடைய ஜீவன் முடியும் வரைக்கும் அவர் தன்னை தாழ்த்தினார். இந்த உலகம் உங்களுக்கு விரோதமாய் அக்ரஷனை காமிச்சாலும் சரி, பிரச்சனைகளை காமிச்சாலும் சரி, டோன்ட் ஷோ them the same. We are the people of God. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தாழ்மையும் சாந்த குணத்தையும் காட்டுங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை நமக்கு சொல்லுகிறது, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு கிருபையை அளிக்கிறார். தாழ்மையாக இருந்தீங்கன்னா எனக்கு என்ன பிரதர் பலன் கிடைக்கும்? எனக்குள்ள தாழ்மை வந்துச்சுன்னா அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்கன்னா மற்றவங்களை அதிகமாக வேல்யூ பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களை காட்டிலும் மற்றவர்களை அதிகமாக வேல்யூ பண்ணுவீங்க. அவங்களுடைய நன்மைகளை யோசிப்பீங்க. என்னுடைய நன்மையை காட்டிலும் எனக்கு நான் இப்படி இருந்தால் போதும், நான் மற்றவங்க எப்படி போனால் எனக்கு கவலை இல்லை, நான் நல்லா இருந்தால் போதுன்ற வாழ்க்கை மாறி தாழ்மை உங்களுக்குள்ளாக வந்துருச்சுன்னா, என்னை தாண்டி மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற பொறாமைகள் மாறி அவர்களுடைய நன்மைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அவங்களுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அவர்களுடைய நன்மைக்காக நீங்கள் போராடுவீங்க. தாழ்மை அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும். தாழ்மை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நியாயம் தீர்க்க வைக்காது. ஏன் உங்களையும் அவனையும், இப்போ நானும் ஜேசனையும் கம்பேர் பண்ணி நான் ஜேசனை காட்டிலும் நல்லவன் பிரதர் அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் மாறி நான் தாழ்மை எனக்குள்ளாக வரும்பொழுது என்னை காட்டிலும் மேன்மையாக ஜேசனை என்றேன். என்னை காட்டிலும் மற்றவர்களை நான் நியாயம் தீர்க்காமல், நீ பாவி, நீ தப்பு பண்ணவன் சொல்லி அவனை நியாயம் தீர்க்காமல் எனக்குள்ளாக தாழ்மை வரும்பொழுது என்னை காட்டிலும் அவனை மேன்மையாக எண்ணுகிறேன். உங்களுக்குள்ளாக தாழ்மை வரும்பொழுது ரட்சிப்பு வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தாழ்மைப்படும் பொழுது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள்
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் நீங்கள் தாழ்மைப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை நீங்கள் உணர்றீங்க. ஆவியில் பெருமை இருக்குன்னா, நான் நல்லவன் என்கிற ஆட்டிடியூட் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் தேவனை தேட மாட்டீங்க. உங்களுக்கு தேவன் தேவையில்லை, ஆண்டவர் உங்களுக்கு தேவையில்லை. காரணம், நான் தேவனை போல ஈக்குவலாக இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு தேவன் முக்கியம் இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாழ்மை இருக்குன்னா எனக்கு தேவன் முக்கியம் என்பதை அறிவீங்க. என் ரட்சிப்பிற்கு தேவன் அவசியமாக இருக்கிறார் என்பதை உணர்வீங்க. 30ஆம் வசனத்தை வாசிங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்னா, அவருடைய யோக்கிய ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாருன்னா, இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பிஹெச்டி படிக்க தேவையில்லை. நீங்கள் தாழ்மையும் சாந்தமாக இருக்கிறதுக்கு ஏதாவது பிஹெச்டி ஏதாவது கோர்ஸ் இருக்கா, இல்லை பைபிள் காலேஜ் படிக்கணுமா? நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், அவ்வளோதான். நான் சண்டை போடணுமா, சாந்தமாக இருக்கணுமா, இல்லை தாழ்மையாக இருக்கணுமா, பெருமையாக இருக்கணுமான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இட் இஸ் ஈஸி வே. நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இதற்காக நீங்கள் பிரயாசம் எடுக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு ரட்சிப்பிற்காக பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. காரணம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. நல்ல எத்தனை பேர் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக உருவாக விரும்புகிறீங்க? ஆண்டவர் நிறைய காரியங்கள் நமக்கு சொல்கிற. மத்திய 22ஆம் அதிகாரம் 36லேருந்து 40 வரைக்கும் வாசிங்களேன். அதை நான் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். நம்ம தெரிஞ்ச வசனம் தான். மத்திய 22:36லேருந்து 40 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து 22:36 மாற்றி வாசிச்சிட்டிங்களோ? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். போதகரே, நியாயப்பிரமாணத்தில் கேட்டான். 36. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். பாருங்க, அவருடைய நோக்கம் ரொம்ப ஈஸி. அவர் சொல்கிறதெல்லாம் 2 கற்பனை. என்ன அப்படின்னா, முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை நேசிக்க வேண்டும். அதே போல் உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அதே போல் பிறனையும் நேசி. அவருடைய நுகம் லேசானது, மெதுவானது. அவர் பல நியாய பிரமாணங்களை கொடுத்து, இதெல்லாம் நீ செஞ்சனா இன்மையில் உனக்கு கூலி கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுக்கல. இந்தந்த காரியங்களை செய்தாதான் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லலை. இந்தந்த காரியங்களை நீ எனக்காக நீ செஞ்சாதான் நான் உனக்கு இந்த காரியத்தை உனக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன்னு சொல்லி உலகம் வேணால் நமக்கு சொல்லும். உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கடவுளை பார்த்து கேட்பாங்க, நீ இதை எங்களுக்காக செஞ்சுட்டேன்னா நான் இந்த காரியத்தை என்ன செய்கிறேன் உனக்காக. என் வாழ்க்கையில் இந்த நன்மை வந்துருச்சுன்னா 30 தேங்காய் உடைக்கிறேன்னா ஏதோ நம்ம ஆண்டவர்கிட்ட டிமாண்ட் பண்ணுவோம். இந்த உலகத்தை அப்படி தான் செய்வான். எனக்கு இந்த நன்மை கிடச்சிச்சின்னா நான் என்ன செய்கிறேன், சபைக்கு வரேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்துப்ப ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறான், விசுவாசத்தோடு நீ செய்துப்ப உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் தேவன் நடப்பிப்பார். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். எப்படிப்பட்ட வருத்தம் பாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த நாளில் அவருடைய மெதுவான நுகத்தை சுமக்க ஆண்டவர் அழைக்கிறார். நம்பி அவர்கிட்ட நீங்கள் வரும்பொழுது ஆண்டவர் உங்களுடைய பாவ பாரங்கள் எல்லாம் மாற்றி, உங்கள் வாழ்க்கையின் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறார். ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், God will give you rest. ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவான்னு சொல்லுங்கள். ஆமாம், சரி, நல்லா சொன்னீங்க. பக்கத்தில் நல்லா பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக சிரிச்சுட்டே சொல்லுங்கள். சூப்பர், வெரி குட்.
ட்ரூலி God will truly give you rest. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதை சொல்லிட்டு இன்றைக்கி நான் நிறைவு செய்கிறேன். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு 7 விதமான ரெஸ்ட் தேவை அப்படின்னு. நான் என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். முதலாவது ரெஸ்ட் ஃபிசிக்கல் ரெஸ்ட், அதாவது நம்முடைய சரீரங்களுக்கு ரெஸ்ட் தேவை, உங்களுடைய பாடிஸ்க்கு ரெஸ்ட் தேவை. இரண்டாவது ரெஸ்ட் மென்டல் ரெஸ்ட், உங்கள் பிரெயினுக்கு ரெஸ்ட் தேவையாம். உங்கள் பிரெயின் என்ன செய்ய, அநேக காரியங்களை சிந்திச்சு குழம்பி இது என்ன நடக்குமோ அது என்ன நடக்குமோன்னு சொல்லி உங்கள் அநேக சிந்தனைகள் இருக்குல்ல, அந்த மென்டல் ரெஸ்ட் தேவையாம். மூன்றாவது சென்சரி ரெஸ்ட் தேவைன்னு சொல்லுவாங்க. சென்சரினா அதை என்ன சொல்லுவாங்க, 5 சென்ஸா, 5 புலன்கள். அந்த 5 புலன்களுக்கு ஓய்வு தேவையாம், அதற்கு ஓய்வு தர வேண்டும். அடுத்து நான்காவது கிரியேட்டிவ் ரெஸ்ட் தேவை. ஏன்னா மனுஷர் எதையாவது உருவாக்கிட்டே இருப்பான், எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான். வீட்லேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, எதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. ஜேசன்லாம் சிலது மியூசிக்ஸ் ஏதோ ஒரு இது உங்கள் ஹாபீஸை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட நபர்களுக்கு கிரியேட்டிவ் ரெஸ்ட் தேவை, செய்கிறதுக்கு அந்த ரெஸ்ட்டும் உங்கள் வாழ்க்கையில் தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ரெஸ்ட் நம்பர் 5 எமோஷ்னல் ரெஸ்ட். எமோஷ்னல் ரெஸ்ட்னால் அழுகிறது, இப்படிப்பட்ட எமோஷ்னலாக டவுன் ஆகிற சூழ்நிலையில் உங்கள் எமோஷ்னலுக்கு ரெஸ்ட் தேவைன்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. 6வது ரெஸ்ட் சோஷியல் ரெஸ்ட் தேவை. அதாவது நீங்கள் நேசிக்கிறவங்க மற்றும் நேசிக்கிறவங்கன்னா உங்கள் மனைவியை நான் சொல்லலை, உங்கள் குடும்பத்திலேருந்து, குடும்பம்னா மனைவியை நான் சொல்ல, நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற நபர்களிலேருந்து சோஷியலாக நீங்கள் தனியாக உங்களுக்கு நேரங்களை கொடுக்க வேண்டியது அவசியம். குடும்பமாக நீங்கள் எங்கேயாவது போய் வெளியே போங்க, இந்த வேலைகள்லாம் விட்டுட்டு எங்கேயாவது குடும்பமாக போய் உங்களுக்கு நேரங்களை கொடுங்க, அந்த ரெஸ்ட் ரொம்ப அவசியமாக. கடைசியாக ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் ரொம்ப அவசியம். சில பேர் நான் பார்த்துருக்கேன், ஊழியம்னு சொல்லி ரொம்ப ஊழியத்திலே ரொம்ப இருந்து தங்களுடைய குடும்பத்திற்கும் எதற்கும் நேரம் கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மனிதர்களை விட்டு தனித்து அவர் நேரங்களை செலவிட்டார் என்று பார்க்கிறோம். ஊழியத்திற்காக எல்லா நேரத்தையும் ஊழியத்தையே செஞ்சுட்டு ஆண்டவர் செய்யல, தனக்கான நேரங்களை கொடுத்தார், தனித்து ஜெபம் பண்ணார் மற்றும் குடும்பத்திற்கு நேரத்தை கொடுத்தார், அவருடைய உறவினர்களை சந்தித்தார், எல்லாவற்றையும் பேலன்ஸ்டாக அவர் செய்தார். அதே போல் நீங்கள் ஒரே வேலைன்னு சொல்லி குடும்பத்தை பார்க்காம விட்டிங்கன்னா இந்த நாளில் நாம் ஏதோ ஒரு காரியத்தை தவறுகிறோம். இந்த நாளில் நாம் ஒரு மனவாளனை, நம்முடைய எஜமானனை நம்ம பின்பற்றுகிறோம். அவர் எப்படி குடும்பத்திற்கு நேரத்தை கொடுத்தாரோ, வேலைக்கு நேரத்தை கொடுத்தாரோ, மற்றும் எல்லா காரியத்திற்கும் சரியாய் நேரத்தை கொடுத்து வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணாரோ, அதே போல் தேவன் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். ரொம்ப ஓவர் ஒர்க்குன்னு போகாதீங்க, ரொம்ப ஓவர் குடும்பம்னும் போயிடாதீங்க, எல்லாவற்றையும் பேலன்ஸ்டாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஊழியத்திற்கு ரெஸ்ட் தேவை. சபையில் ஃபேமிலி கேம்ப்ஸ்லாம் வச்சோம், இப்போ சூழ்நிலைனால் நம்ம வைக்க முடியாமல் இருக்குது. பட் ஸ்டில் வில் டூ தட், நம்ம வில் பிளான் ஃபார் தட். நம்ம எல்லாம் ஊழியத்தில் ரெஸ்ட் தேவை. எல்லாவற்றிற்கும் நீங்கள் மன ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் ரெஸ்ட் தேவை. இயேசு கிறிஸ்து அதை நமக்கு காண்பித்தார். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில், இந்த நாளில் தேவன் உங்களை அழைக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் தரும்படியா. இந்த நாளில் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஒப்பு கொடுக்க விரும்புகிறவங்க மாத்திரம் இந்த நாளில் எழும்பி நில்லுங்க. உங்களுடைய ரட்சிப்பும் அவருக்குள்ளாக இருக்கிறது. அவருக்குள்ளாக நீங்கள் இளைப்பாறுதலுக்கு கடந்து செல்லும் பொழுது அவரே உங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். எது முதலாவது அவசியம், எது ரெண்டாவது என்பதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். சில இடங்களில் நோ சொல்ல பழகுங்க. நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லுங்கள். எதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமோ, ஆண்டவர் உங்களுக்கு கற்பிக்கிறாரோ அந்த காரியத்திற்கு உங்கள் ஆத்மாவையும் உங்கள் ஆவியும் சரீரத்தையும் ஒப்பு கொடுக்க நான் அந்த நாளில் அழைக்கிறேன். எப்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரோ அதே போல் ஐ வில் கிவ் யூ ஒன் இன்விடேஷன் டுடே. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் செய்கிற தர்மங்களோ, நீங்கள் நல்லவனாய் வாழ முயற்சி செய்கிறதோ, அதை ஒன்றும் நமக்கு பிரயோஜனப்படாது. நம்மளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறது அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டவங்க அவருக்காக பரிசுத்தமாய் வாழுகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நல்லவன் பேர் எடுத்து நிறைய தர்மங்கள் செய்ததுனால எனக்கு நித்தியம் இருக்குது என்று நினைப்பீர்கள். ஆனால் இயேசு இந்த நாளில் அந்த மைண்ட் செட்டை மாற்றும்படியாய் அழைக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே ரட்சிப்புமாய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்தியம் என்கிற இலவசமான ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கிருபையாய் தருகிறார். தட் இஸ் கிஃப்ட் ஆஃப் காட் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதனால் ஹாவ் சம் ரெஸ்ட் டுடே. இதனால் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்திற்கு நேரத்தை செலவிடுங்க. நீங்கள் தகப்பனாய் தாயாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கடமைகளை செய்கிறது ஓகே தான், ஆனால் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கொடுங்க. அலோன் டைம் எடுங்க. ஜீசஸ் அப்படி தான் எடுத்தார். அவருக்கு
விரோதமாக வரும்பொழுதும், அவருக்கு வந்த சூழ்நிலையிலும் அவர் தனிமையாய் நேரங்கள் எடுத்தார். அதே போல் குடும்பத்தையும் சந்தித்தார். அப்பொழுது போகும்பொழுதெல்லாம், ஊழியத்திற்காக பிரயாணப்படும் பொழுதெல்லாம், போகும்பொழுது பெத்தானியில் லாசரோட வீட்டில் போய் அவர் சந்தித்தார், போய் தங்கியிருந்தார். குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரங்களையும் கொடுத்தார். இதனால் எனக்கு குடும்பமே வேணாம், ஆண்டவர் தான் வேணும் அப்படியும் போயிடக்கூடாது. எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். குடும்பங்களும் தேவை. ஆண்டவர் அவர்கள் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை வைக்கலாம். கூடுமான வரைக்கும் எல்லாரோட சமாதானமாக இருங்க. உங்களுக்குள்ளாக தாழ்மை, சாந்தமும் தாழ்மையும் உங்களுக்குள்ளாக இருக்கட்டும். நம்ம யாரை காட்டிலும் நல்லவங்க அல்ல, நம்ம யாரை காட்டிலும் பெரியவங்களே அல்ல. நம்ம ஆண்டவராக இயேசுவை காட்டிலும் பெரியவர்கள் அல்ல. அவர் ஒருவர் தான் பெரியவராக இருக்கார். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம் அவர் பார்வையில். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாவற்றிலும் நான் கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுக்கணும். எனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நீங்கள் அழைத்தீரே ஆண்டவரே, அதன்படி வாழ நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். காட் கிவ் us some rest. இந்த நாளில் நீங்களும் தீர்மானம் எடுங்க. உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுங்க. இப்படியும் போயிட குடும்பத்துக்கு ஃபுல்லாக நேரத்தை கொடுத்து ஆண்டவர் விட்டுரு, அப்படி கிடையாது. எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஓவர் ஒர்க்கு ஆண்டவரை விட்டு அப்படியே விலகி போய் அப்படி போயிட்டாலும் டேஞ்சர். ஆண்டவரே, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் கொடுக்க உதவி செய்யுங்க. என் வேலைகளோ எந்த காரியமும் எங்களுக்கு தடையாக வரக்கூடாதுப்பா. வாரத்தில் நம்ம எல்லாம் ஒரு மணி நேரம் தான் பைபிள் ஸ்டடிலாம் நம்ம 1 hour தான் எடுக்கிறோம். அதனால அவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் ஜனங்கள் அதில் ஆர்வத்தை காட்ட மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த வாரம்லாம் நிறைய காரியங்களை தியானித்தோம். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த பைபிள் ஸ்டடிலாம் விடாதீங்க. அப்படியே சத்தியத்தில் வளர்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. வலது கரத்தை உயர்த்திங்க. உங்களுக்காக அம்மா ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, கேட்கப்பட்டதான வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் இந்த நாளில் கர்த்தாவே, ஆத்துமாவில் இளைப்பாறுதலற்றவர்களாய் சோர்ந்து போன உள்ளத்தோடு கர்த்தாவே கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொருவருடைய உலர்ந்த எலும்புகள் உயிரடையும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உற்சாகத்தின் ஆவி தாங்கும்படி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே, எல்லா பாரங்களையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் கொடுத்து ஞானத்தோடு விவேகத்தோடு கிறிஸ்து இயேசு கற்பித்த பிரமாணங்களில் உறுதியோடு நடக்கத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். லைஃப்பில் எல்லாவற்றையும் ப்ரையாரிட்டிஸ் பண்ணுங்கள். ப்ரையாரிட்டி எது முக்கியன்றதை பாருங்கள். வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுங்க. 24 மணி நேரம் ஆண்டவர் ஒரு நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தை நாம் எப்படி செலவிடுகிறோம் என்பதை நீங்கள் ஆராய வேண்டியது ரொம்ப அவசியம். குடும்பத்திற்கு எவ்வளோ நேரங்களை கொடுக்குறோம்? வேலைக்கு அதிக நேரங்களை கொடுத்து ஆண்டவருக்கு நேரங்களை கொடுக்காம வேலைகளுக்கு அதிக நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காம வேலைக்கு மாத்திரம் நீங்கள் நேரம் கொடுக்குறீங்கன்னா, இந்த உலகம் உங்களை ஆளுகை செய்கிறது என்று அர்த்தம். இந்த உலகம் நமக்கு விக்கிரகமாக இருக்கின்றது அர்த்தம். நாளில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுங்க. தனி ஜெபத்தில் ஜெபிங்க, வேதாகமத்தை வாசிங்க, சபைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ண உதவி செய்யுங்க. வேலைன்னு சொல்லி உங்களுக்கு அந்த காசில் தான் என் குடும்பம் கட்டப்படும் நினச்சிங்கன்னா, யூ ஆர் ராங். God is saying today, come to me, I will give you rest. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஓட்டி பண்ணாதான் உன் குடும்பம் கட்டப்படும். இல்லை, நான் சொல்கிறேன், கம் டு மீ. ஆண்டவர் இந்த நாள் அழைக்கிறார், வாருங்கள் என்று, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். அதிக நேரம் நான் உழைச்சாதான் பிரதர் எனக்கு குடும்பத்தை என்னால் சாப்பிட முடியும், என் தேவைகள் சந்திக்கப்படும். இல்லை, அப்படின்னு உங்கள் பலத்திலே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை ஒரு நாள் கைவிடும். அந்த பலன் அப்போ என்ன செய்வீங்க? நீங்கள் பலத்தின் மேல் நீங்கள் நம்புனீங்கன்னா, இந்த உலகத்தை நீங்கள் நம்புனீங்கன்னா அது உங்களை ஒரு நாள் கைவிடும். ஒரு நாள் சுகவீனம் வந்தாலே நமக்கு எல்லாம் மாறிடுது. அப்போ எதை நீங்கள் நம்புவீங்க? உங்கள் பலத்தை நம்புவீங்களா?
இல்லை உங்களுடைய பிஸ்னஸை நம்புவீங்களா? கொரோனா வந்துச்சு, எல்லா பிஸ்னஸும் டவுன் ஆகிடுச்சு. பிஸ்னஸை நம்புறதற்கு வாய்ப்பே இல்லை, என் பலத்தை நம்புறதற்கும் வாய்ப்பே இல்லை. காரணம், ஒரு நாள் பலவீனப்பட்டுச்சுன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ வேர் இஸ் யுவர் ட்ரஸ்டஸ்? ஆண்டவர் இந்த நாள் சொல்கிறார், கம் டு மீ, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என் நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது. பயப்படாமல் அவரிடத்தில் வரும்பொழுது என் பாவ பாரமெல்லாம் நீங்கி என்னை சுத்திகரிக்கிறான். கம் டு தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் சேவியர், நம்மளை ரட்சிக்கிறவர் அவர் தான். இதனால் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன்? ஆண்டவரே, நான் குறை உள்ளவன், ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. மேலானதை எங்களுக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. அப்படியே அர்ப்பணிப்போடு கூட குடும்பங்கள் அவசியம். நான் மீண்டும் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த காரியம், குடும்பங்களும் அவசியம். வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவசியம். அதனால் அப்படியே சார்ந்தே இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே பேலன்ஸ்டாக இருக்கும். சமாதானமாக இருங்க, ஒப்புரவாக வேண்டிய காரியத்தில் ஒப்புரவாங்க, அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு காட்டுங்க. இந்த உலகம் நமக்கு அக்ரஷனும் விரோதமும் வைராக்கியமும் காட்டும். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். வெறும் ஒரு சூழ்நிலைக்கு மாத்திரம் இல்லை, அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எஜமானுடைய பாதப்படியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால், ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துக்கிறேன். யூ ஆர் தி வே லார்ட். ஆண்டவரே நீரே எங்களுக்கு வழியாக இருக்கிறேன். எல்லா நேரத்தையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணு. இந்த உலகத்தில் நீங்கள் நம்புகிற காரியம் ஒரு நாள் உங்களை கைவிட. நான் அப்பயும் சொல்கிறேன், வேலையை நம்பாதீங்க, ரொம்ப வேலை செய்யாதீங்க நான் சொல்ல வரல. வேலையை ரொம்ப ஃபுல்லாக அதன் மேலேயே நம்பிக்கையை வைக்காதீங்க, அது உங்களை ஒரு நாள் கைவிடும். ஆனால் கைவிடாத ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் எப்பொழுதும். இயேசு உங்களை அழைக்கிறார். நம்ம பாடலை பாடினா, அவளாய் உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு உன்னை அழைக்கிறார். கம் டு மீ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். கம் டு மீ, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ரெஸ்ட் தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால சொல்லுகிறார், கம் டு மீ, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். அவரை நம்பி வந்த ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகலை. அவரை நம்பி வந்த ஜனங்கள் ஜீவனை பெற்றார்கள், வாழ்வடைந்தார்கள், உலகத்திற்கு ஒளியாயிருந்தார்கள். இந்த நாளில் பாரத்தை சுமக்க விரும்புகிறீங்களா? இல்லை கிறிஸ்து என்கிற ஒளியை சுமக்க விரும்புகிறீங்களா? எதில் வெயிட்லெஸ் என்பதை நீங்கள் பாருங்கள். உலகத்தின் பாரத்தை சுமந்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும். ஆனால் உலகத்தின் ஒளியை நீங்கள் சுமந்தீங்கன்னா லகுவாக இருக்கும், மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கும். ஆண்டவரை நீங்கள் சுமக்கும் பொழுது இட் வில் பி லைட். He is the light of the world and his yoke is light. ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்
அவர் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிற அன்புள்ள பரம தகப்பனே, ஆண்டவரே, தர்மையான இந்த காலை வேலைக்காய்மை நாங்கள் துதிக்கிறோம். நீ நல்லவர், நன்மைகளை செய்கிற தேவனாப்பா. இந்த நாள் ஆண்டவரை நீர் பாராட்டுகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவே நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரை இளைப்பாறுதல் அற்று உடைய சமூகத்தில் வந்திருப்பார்களே, ஆனால் தேவனே ஆண்டவரை உம்மை நம்பி வர ஜனங்களுக்கு கர்த்தர் நீர் இளைப்பாறுதலை நீர் வாக்குத்தத்தம் பண்ணபடியே ஆண்டவரே நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் அறிவீர். ஆண்டவரே, தேவைகளாம் கர்த்தர் நீர் சந்திப்பீராக. விசேஷமாய் விக்கியோட திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற ஆண்டவரே அடுத்த மாதத்திலும் வைத்திருக்கிற அந்த தேதியில் கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். அந்த தேவைகளாம் கர்த்தர் நீர் சந்திங்க. ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே குறைவுகள் மத்தியிலும் தேவன் நீர் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எதிர்பாராத வழிகளிலிருந்து நீ உதவிகளை நீ செய்கிற தேவன் இந்த நாளில் ஆண்டவரே அவர்கள் அற்புதங்களை காண உதவி செய்யுங்க. நேர்த்தியாய் அந்த திருமணத்தை செய்து முடிக்கும், சந்தோஷமாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, அந்த நாளில் உடைய சித்தத்தின்படி 2 குடும்பங்கள் இணைய இருக்கிற காரியங்களை முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அதனால வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். பலவீனப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பலனை கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருத்தருக்காய் செபிக்கிறோம். பிறந்த நாளை காணுகிற ஆண்டவரே செல்வி சிஸ்டரோட பிரதருக்காக மற்றும் கோமதி சிஸ்டருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிறந்த நாளை ஆண்டவரே இந்த வருஷம் அவர்களுக்கு நன்மையாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம். வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசுட்டுகிற தேவன் ஆண்டவரே, விஷயமா கெவின்காக செபிக்கிறோம். கர்த்தர் அவனையும் மகனையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எல்லா நன்மையினாலும் இந்த வருஷத்தை கர்த்தர் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். சகல நன்மையும் ஆரோக்கியமும் சுகமும் தங்கியிருப்பதாக எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கிருபைகள் ஒவ்வொருத்தர் மேல் ஆண்டவரே தாராளமாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் நாங்கள் நினைவுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆண்டவரை பெருக செய்யுங்கப்பா. இன்னும் அதிகமாய் பெருக உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதி. சிறியோர் முதல் பெரியோர் அவருடைய பாதுகாப்பின் கரம் இருப்பதாக. சிறு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எக்ஸாம்ஸ் எழுதுகிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஞானத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை உங்களுடைய பிரசனம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். எக்ஸாம் டைம் முழுவதும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்வீர்களாக. நல்ல மதிப்பெண்களை எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வாலிபர்களுக்காய் செபிக்கிறோம். திருமணத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்துங்க. வேலைகள் கர்த்தர் கொடுங்க, பெருக்கத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. எல்லா நன்மையினாலும் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்படியா வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை இப்படி மாறாத பிரசனம் எங்களை வழி நடத்த நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சகல கனமும் மகிமையும் புகழெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பனுக்கு நேடாது என்ற வசனத்தின்படியா வாதை பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதி பலவீனங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென்.